தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான கால வேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்க வாசித்து பாருங்க. அங்க தேவ வசனம் சொல்லுது, பரிசுத்தவானுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அவள் தீங்கு அவளை அணுகாதபடி கர்த்தர் காத்து கொள்ளுவார் என்று தேவ வசனம் சொல்லுது. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கேட்டு அவளை தீங்கு அணுகாதபடிக்கு தேவன் என்ன பண்ணுகிறாரா, அவளை தப்புவிக்கிறார், காப்பாற்றுகிறார் என்று நாம் தேவ வசனத்திலே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலும் கவனிக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு பலவிதமான பிரச்சனை வழியா, பலவிதமான பாடுகள் வழியாக, பலவிதமான சவால்கள் வழியாக பல எதிர்ப்புகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த காலையில கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்லுகிறேன், நீங்க தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது, நீங்க தேவனை சார்ந்து கொள்ளும் போது, அன்பான தேவ ஜனமே, தீங்கு கண்டிப்பா உங்களை அணுகாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய தேவன் யார் அப்படின்னா வாக்கு மாறாத தேவன். வாக்குத்தத்தங்களை அன்பான தேவ ஜனமே சொல்லிட்டு செய்யாம போகிறவர் அல்ல, அவர் நிறைவேற்றுகிற தேவன். நீங்க ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. அங்க வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது அப்படின்னு சொல்லி. தீங்கு அணுகாதுன்னா அணுகாது. உனக்கு விரோதமா அன்பான தேவ ஜனமே என்னதான் சத்துருக்கள் எழும்பினாலும், உனக்கு விரோதமா எத்தனை பேர் தான் சூழ்ச்சி செய்தாலும், அன்பால் எத்தனை பேர் உன்னை கெடுக்கணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எழுந்து நின்னாலும் கூட ஒன்று உன்னை அணுகவே அணுகாது. ஏன்னா கர்த்தர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். சங்கீதம் 91ஆம் அதிகாரம் 7-9 வசனம் வாசிச்சு பாருங்க. வலதுபுறத்தில் 1000 இடதுபுறத்தில் 10,000 விழுந்தாலும் உன் கண்கள் காணும், ஆனா துர்மார்க்கனுக்கு நேரிடுவதை நீ காண்பாய், ஆனா உன் அணுகாதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ அணுகாதுன்னா அணுகாதான். அப்போ பிரியமான தேவ ஜனமே, நான் என்ன செய்ய வேண்டும்? தேவ வசனத்தின்படி நான் தேவனை சார்ந்து ஜெபிக்கிற தேவ மனுஷனா நான் மாற வேண்டும். நம்ம மாறும்போது கண்டிப்பா அன்பான தேவ ஜனமே நம்மளை கெடுக்கணும்னு, அது நம்மளோட வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், நம்ம பிள்ளைங்க எதிர்காலமாக இருந்தாலும், பிரியமல்ல பிசாசு பல ரூபத்தில் பல வழியா நம்மளை கெடுக்கிறதுக்கு, நம்முடைய வளர்ச்சியை தடை செய்யறதுக்கு அவன் பல சூழ்ச்சிகளை செய்யலாம். ஆனா ஒண்ணுமே என்ன ஆகாதுங்கன்னா வாய்க்காது. காரணம் என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணும்போது தேவன் நமக்காக என்ன பண்றாரு அப்படின்னா, தம்முடைய தூதர்களை சேனையாய் பாதுகாப்புக்காக அனுப்புகிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களை சுற்றிலும் கர்த்தர் தம்முடைய தூதர்களை என்ன பண்ணுவாருங்க, காவல் வைப்பார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கிறோம். இப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாருன்னா காத்து கொள்ளுவாரு. ஆகியால் தான் என்னாகும் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமோ இஸ்ரவேலுக்கு விரோதமான பொறி சொல்லுதலும் வாய்க்காதுன்னு. உனக்கு என்னதான் செஞ்சாலும் கூட, செய்வினை செய்தாலும், என்ன சாபம் இட்டாலும் ஒன்றும் பழிக்காது. அது உன்னை தொடவே தொடாது. கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, பிரியமான தேவ ஜனமே, உனக்கு நிழலாய் இருந்து அவர் இரவும் பகலும் உன்னை காத்து கொள்ளுவாரு. ஆகையால தான் தேவ மனுஷனாகிய அன்பான தேவன் தாவீது சொல்வது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமா எழும்புறவன் யார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா நமக்கு விரோதமா ஒருவன் என்ன பண்ண முடியாதுங்க, எழும்ப முடியாது. ஆகையால் இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறதுனால தான், நம்ம விசுவாசத்துல குறைவா இருக்கிறதுனால தான், நமக்கும் தேவனுக்கும் நல்ல உறவு இல்லாததுனால தான் இன்னைக்கு பல குடும்பங்கள்ல பல விசுவாசிகளை மந்திரம் தாக்குது, எதிரிகள் அவளை தொடுறாங்க. ஆனா நீ தேவனோடு இருந்து பாரு. சகரியா 2:8 சொல்லுது, உன்னை தொடுவேன், என் கண்ணின் இமைய தொடுவான். உன்னை தொட்டா ஆண்டவர் கண்டிப்பா விடமாட்டார். ஆகையால் நீ என்ன செய்யணும், நாம் என்ன செய்யணும்னு கேட்டா, வசனத்தின்படி வாழணும், நாம் ஜெபிக்கணும், நம்ம தேவனோடு இருக்கணும், நம்ம பரிசுத்தமா வாழணும். நம்ம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது அன்பான தேவ ஜனமே, வாக்கு பண்ண தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஒன்றும் தவறாது, எல்லாவற்றையும் தேவன் செய்து நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி தேவ சமூகத்தில் இந்த கால வேளையில
பிரியமான ஒருவேளை இன்னைக்கு நீங்க பலவிதமான பில்லி சுனித்தினாலோ மாந்திரீகத்தினாலோ நஷ்டத்தினாலோ பல இழப்புகள் பல ஏமாற்றங்கள் என்னங்க பலவிதமான தோல்விகளை கண்டிருந்தா இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த எல்லா பிரச்சனைக்கும் தேவன் இன்றைக்கு எங்க வாழ்க்கையில ஒரு முடிவை கொண்டு வாங்க. அன்றே எங்களோட குறைகளை மன்னியும். நாங்கள் உன்னை விட்டு தூரமா போயிட்டோம். ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம். நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் எங்கள் பட்சமாக இருந்து தீங்கு எங்களை தொடாதபடி காத்துக்கொள்ளுவேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பொறுப்பெடுங்க, நீங்க அற்புதங்களை செய்யுங்க என்று சொல்லி தேவ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான கிருபியான கால்வளைக்காக நன்றி. சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீ, பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை கேட்டு தீங்கு அவளை தொடாதபடி காக்கிற தேவன் நீர். ஆகியால் இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நீர் பேரு பேரா தேவன் தொட்டு ஆசீர்வதிங்க. அன்றைய சாபங்கள்லேருந்து விடுவீங்க, மாந்திரிக வல்லமைகள்லேருந்து விடுவீங்க, எதிரிகளுடைய கையிலிருந்து தப்புவீங்க. இவளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காம போகட்டும். சத்ரு வைக்கப்பட, தேவனுடைய நாம மகிமைப்பட, ஆண்டவரே உம்முடைய மகத்துவம் உள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து அற்புதங்களை அதிசயங்களை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்யுங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, பொருளாதார வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில, ஊழிய பாதையில ஒவ்வொருத்தருமாய் ஆசீர்வதியும். எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பேசியிருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். நீங்க இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, நீங்க எங்களை தொலைபேசியில அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தா தெரியப்படுத்துங்க. தேவன் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.